3 பேர் அரெஸ்ட் அப்படிங்கிறாங்க, 6 பேர் அரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. இந்த ஆட்சி 3 மாசம்லாம் நிற்காதுங்க, 6 மாதம் தாங்காதுப்பா. அதுக்கு முன்னாடி இது கவிழ்ந்துடும். திமுக காரங்க எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருங்க, கண்டிப்பாக நாம தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம். இல்லை, நான் என்ன நினச்சேன்னா, மக்கள்கிட்ட ஏதோ அதிருப்தி உருவாகி, இல்லாட்டி வேறு ஏதாவது மோதலை உருவாக்கி, பிளவுவாதத்தை உருவாக்கி, போராட்ட களமாக தமிழ்நாட்டை மாற்றி, அதன் பிறகு என்ன செய்வாங்களா இருக்கும், ஆட்சியை கவிழ்த்து அடுத்த ஆட்சிக்கான ஒரு அடித்தளம் அமைக்கப்படுமா இருக்கும். அப்படிலாம் நாமலாம் நம்பிட்டு இருந்தா கரூர் குரூப்பு களம் இறங்கியிருக்காங்களாம். தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களை அப்படியே கூப்பிட்டு, எப்போ நீ வேற கட்சியில் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி கட்சி தாவலுக்கு பேரம் பேசியிருப்பதாக தகவலுடன் 3 பேர் 6 பேர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சியை கவிழ்க்கும் வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். அது தகவல் மட்டும் கிடையாது, உண்மையான அந்த வழக்காக மாறி காவல்துறை அதிகாரிகள் அரெஸ்ட் வர போயிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சும்மா வாய் சவுடால் கிடையாது, குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறது கிடையாது. நேச்சுரலாக அங்கே ப்ரூஃபோடி எக்ஸ்பிளைன் பண்ணி காவல்துறை அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? இப்போ நான் இன்னொரு குஜிலி மஸ்து வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு தலைவர் ஏன் அப்படி பேசியிருப்பார் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது நியாயமா? நாங்க தானே ஜெயிச்சோம், நாங்க தானே ஜெயிச்சோம். மக்கள் மனசுல நாங்க தான் இருக்கோம், மக்கள் மனசுல நாங்க தான் இருக்கோம். வீடியோ எப்படி இருந்துச்சு? இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். இது எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ, உதயனா தம்பிடானா. இந்த உதயநிதி தம்பிடானா அப்படின்னு சொன்னால் காரில் வீடியோ கால்லாம் பண்ணிட்டு ஓட்டலாமா தம்பே, ஜென்சி தம்பே? ஆனால் இதே மாதிரி இந்த கார் ரேஸ் அப்படின்னாலே உதயநிதிக்கு ஏதோ ஒரு தொடர்பு வந்துடுதுங்க. கார் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்களை அடிச்சிட்டாங்க, ஒரு யூடியூபர், பிரபல யூடியூபர் அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்காக இருந்துச்சு. அதன் பிறகு உதயநிதி கனிமொழி அக்காலாம் ஏதோ பேசி சமரசம் பண்ணாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அவர் மேலே குற்றம்லாம் சொன்னாங்க. அடுத்ததாக கார் ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே துபாயில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவுக்காக கார் ரேஸ் நடத்தப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எப்படின்னு தெரியலை. இப்போ என்னென்னு பார்த்தா, நான் உதயநிதி தம்பிடா அப்படின்னு சொன்னவர் கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது வீடியோ கால்லாம் பண்ணி லைவாக, அதுவும் இன்ஸ்டாகிராம் லைவ் வேறு போயிருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ இறங்கி பரபரப்பாக மாறிடுச்சு. ஐயா, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜென்சி மீட்டப்பை நடத்துங்க, ஆனால் நல்லவங்களை கூப்பிட்டு, நல்ல மனிதர்களை கூப்பிட்டு, நல்ல மாணவர்களை கூப்பிட்டு நடத்துங்க. அதை விட்டுட்டு திமுகவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தருவதற்கும், இப்போ சொல்லுங்கள், மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? ஏய், ஜென்சி மீட்டப்பில் போனவன் காரில் அந்த வீடியோ கால்லாம் பண்ணிகிட்டே போகிறானாம்ப்பா, இப்படிப்பட்டவனையாக வச்சு திமுகவை வழி நடத்த போகிறீங்க, இப்படிப்பட்டவங்களை நம்பியா இனிமேல் திமுக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டாங்கன்னா, உண்மையான திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்கள், உண்மையாக திமுகவினுடைய கொள்கை பிடிப்புடன் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க என்ன செய்வாங்க? அப்போ இவ்வளோ நாள் நம்ம செய்த உழைப்பு, நம்ம இவ்வளோ நாள் கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோமே, இதெல்லாம் வேஸ்ட்டா? இந்த மாதிரி காரை வீடியோ கால்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டே போனால் இதெல்லாம் சரி வந்துருமா? மக்களுக்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துமா, பண்ணாதா? அப்போது ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மீட்டப்புக்கு நான் எதிர் கிடையாது. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் அரசியல் புரிதல் ஏற்பட வேண்டும், அதற்கு நீங்கள் முன்னேற்பாடு எடுக்கிறீங்க. ஆனால் அங்கே வரக்கூடிய பேசக்கூடிய நபர்கள், அங்கே அந்த இளைஞர்கள் கட்டுப்பாட்டையும் மீறி, ஒரு கட்டத்தில் தாவேகாவினுடைய இளைஞர்களை பற்றி திமுக எப்பவும் சொல்லுவாங்க தெரியுமா? இது ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம்ங்க, சும்மா ஐயோ மீயோன்னு கத்திட்டு இருக்காங்க, கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அதை விட கேவலமாக மாறிட்டு இருக்கு இப்போ இந்த ஜென்சி மீட்டப் அப்படிங்கிறது. தமிழ்தாய் வாழ்த்த சரியாக பாட தெரியலை, குழந்தைய கூப்பிட்டுட்டு வந்து அந்த குழந்தைய ஒரு சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்ததை ட்ரோல் பண்ணுறானுங்க. பெரிய அளவில் போதைப்பொருள் தடுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை உடைச்சிட்டாரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி மாத்திரையை நாங்களும் உடைப்போம், இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் சேர்ந்து உண்மையிலேயே மொபைலுக்கு மேலே மாத்திரையை கொட்டி போட்ட மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியலை. மக்கள் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சா அது தப்பு. ஜென்சி பசங்க ஏதோ புதுசாக செய்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி வேணால் வியூஸ் வேணால் வரலாம். யூடியூபுக்கு நீங்கள் வாங்க, இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, அதனால் நீங்கள் பிரபலம் அடையலாமே தவிர, ஒரு பார்ட்டியை, இவ்வளோ நல்ல ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, ஆல்ரெடி மக்கள் மத்தியிலிருந்து அந்த பார்ட்டிக்கு ரொம்ப கெட்ட பேர் இருக்குது, அதை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வேலைகளில் உங்களை மாதிரி சில அந்த மாணவர்கள், அந்த ஜென்சி பசங்க ஈடுபட்டு இருப்பது ஒட்டுமொத்த திமுகக்கே பேக் ஃபயர் தான். அதை எப்படி சொல்லி புரிய வைக்கணும்? இதை நம்ம கருத்தாக சொன்னால் கூட, நீ திமுக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பில் தான்றா சொல்கிற, கண்டிப்பாக கிடையாது.
ஒரு கட்சி இப்படி அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துடன் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஜென்சி பசங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 4-5 மீட்டப் இருக்குது. இவனுக்கு ஏகப்பட்ட வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன ஃப்ராட் வேலை தெரிஞ்சு அவனுங்க ஷார்ட்ஸ்லாம் போட்டானுங்க, அந்த ஷார்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எடிட்டிங் வேலை என்ன, இதெல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக அவங்களுடைய பெயர் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். மறுபடியும் அந்த ஜென்சி பசங்க அப்படின்னு சொல்லி அந்த மீட்டப் வரும்போது அதை பார்க்கறதுக்கு கூட மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஸோ அது வேணாம், இளைஞர்கள் ஒரு முன்னெடுப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த வீடியோலாம் நான் டெலிகாஸ்ட் பண்ணலை. இல்லாமல் உங்கள் சோர்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. நீங்கள் பெண்ணை போட்டு அந்த விளையாண்டதுலேருந்து மாங்காய் தோப்பில் எடுத்த ரீல்ஸு, அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த ரீல்ஸு, உங்கள் கூட நிறைய பசங்க சேர்ந்து அதுவும் திமுகவினுடைய சேர்ந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடத்துனது, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒருவேளை உங்களுடைய அட்ராசிட்டி அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் நன்மைக்கும் அதே மாதிரி திமுகவினுடைய நன்மைக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், செம்மையாக செய்யுங்க, மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, அரசியல் புரிதல் அப்படிங்கிறது ஏற்படட்டும். அது சாதாரண அரசியல் புரிதலாக இல்லாமல் வரலாற்று அரசியல் புரிதலாகவே இருக்கட்டும். வருங்கால தலைமுறைக்கு தேவையான அந்த புரிதலையும் சேர்த்து ஏற்படுத்துங்க. ஆனால் நான் ஃபேமஸ் ஆயிடலாம், உதயண்ணா தம்பிடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேணாம். இங்கே இருக்கக்கூடிய யதார்த்த அரசியலை பேசினா உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரி, இப்போ தமிழ்நாடு போலீஸ் என்ன செய்ய போகுது? ஒரு யூடியூபர் வாசன் அவர்கள் இதே மாதிரி ஏதாவது வீடியோ கால் பண்ணி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தார்னா அவருடைய லைசன்ஸ் எல்லாம் ரத்து பண்ணி எல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஒரு யூடியூபர் செஞ்சால் பிரச்சனை. இங்கே ஒருத்தர் திமுகவினுடைய டிஎம்கே ஐடி செல்லிலிருந்து நான் பேசுகிறேன்பா அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் பேசியிருக்காரு. தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய வேலையை சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இனி யாருமே டிரைவிங் பண்ணும்போது வீடியோ காலில் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை ஓட்டும். ஏன்னா வேறு யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. பதட்டத்திலே ஓட்டிகிட்டு இருக்காரு, இப்படி பார்க்குறாரு. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவர் உயிருக்கு ஒன்று ஆகாதா இருக்கும். அவர் நல்ல போர்ஸான வண்டியில் உட்காந்துருப்பாரா இருக்கும். ஆனால் எதிர்த்தாப்புல ஒரு 2 வீலரோ ஒரு பாட்டியம்மா ஒரு தாத்தாவோ கிராஸ் பண்ணும்போது ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த உயிருக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? அதனால் தவறு நடக்கும் முன் நாம் பாதுகாக்க வேண்டும், உயிரை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல்துறை எண்ணுவார்கள். காவல்துறை தன் கடமையை சரியாக செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கிறோம். சரி, காவல்துறை தன் கடமையை சரியாக செய்யும் போது ஊழல் ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி இருக்கு பார்த்தீங்களா, அது என்னப்பா சேகர் பாபு அவர்களுக்கு மட்டும் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விகடனில் செய்தியை நான் படித்தேன். உண்மையா? விகடன் சொல்கிறது உண்மையா இல்லை வேணாம்? இந்த டிவிஎஸ்சி மேலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, லஞ்ச ஒழிப்புத்துறை வேலை செய்து சிவசங்கர் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காரு. அடுத்ததாக ஏவா வேலு அவர்கள் மீதான அந்த லஞ்சம், இது எல்லாமே நிரூபிக்கப்படும் பட்சத்தில் உண்மையிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே மக்களுக்கு அதீத நம்பிக்கை வரலாம். ஆனால் இந்த விகடனில் இப்போ போட்டிருக்கக்கூடிய மாதிரி சேகர் பாபு அவர்களுக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் போயிருச்சு, அதனால் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவர் டிலீட் பண்ணிட்டார் அப்படிங்கிற அந்த ஊடக செய்தியை பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அதற்கான கிளாரிஃபிகேஷனை டிவிஎஸ்சி கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, மக்களுக்கு தானே அவங்க உண்மையாக இருக்கணும். அப்போ மக்கள்கிட்டே அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம். சார், இந்த பார்ட்டி ஃபண்டுனா என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல ரொம்ப நாளாக. ஒரே ஒரு பார்ட்டி ஃபண்டை பற்றி நான் சொல்கிறேன். கரூரில் புதிய பேருந்து நிலையம் ஒன்று வைக்கிறாங்க. அப்போ நிறைய பார்ட்டி ஃபண்டெல்லாம் எடுக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டு போக கொஞ்சம் இல்லைப்பா கரூரில் பெரிய பேருந்துகள் கட்டிட்டோம், அதில் நேம் போர்டு வைக்கணும், கருணாநிதி அப்படிங்கிற அந்த நேம் போர்டை வைக்கணும், அதுக்கு காசு இருக்கான்னு சொன்னால், சார் பார்ட்டி ஃபண்டு போக கொஞ்சோண்டு காசு இருந்திருக்கு. அந்த கொஞ்சோண்டு காசை வச்சு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நேம் போர்டு வச்சுருக்காங்க. ஒரு பில்டிங்க்கு மேலே ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கும்போது இல்லாட்டி இந்த மாதிரி நேம் போர்டு வைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம மனசில் வர்றது என்னென்னா, ஏர் எப்படி இதுக்குள்ளே வந்து அந்த காற்று இதை மோதும் போது தாங்குமா தாங்காதா, காற்று பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை யோசிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம், எந்த ஒரு நேம் போர்டாக இருந்தாலும் வைப்போம். அதை தான் கரூர்லேயும் இந்த பேருந்து நிலையத்தினுடைய அந்த பெயர் பலகையிலையும் வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். ஆனால் என்ன, டமன்னு கீழே விழுந்து அதை பார்த்தாலே தெரியுது, இந்த கர்மத்தையாடா 24 மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி விவேக்க கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. நீங்களே அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எத்தனை ரூபா சுருட்டுனாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எண்ண ஓட்டம் வரும். அது மக்களை சொல்லிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா மக்கள் அப்படி தான் யோசிப்பாங்க. செய்யும்போது தரமாக செஞ்சுருந்தீங்கன்னா காற்றுக்கு விழுந்திருந்தா ஓகே, நிறைய காற்றடிச்சு விழுந்திருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தூளாக உடஞ்சி போச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட் என்ன அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். சார், இந்த அணையிற விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நம்பவே மாட்டேன். அணையிற விளக்கு எப்படா பிரகாசமாக எரியும் அப்படின்னு கேட்டால் அதை எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ எப்போ பார்த்தாலும் பேட்டியாக கொடுத்துட்டு இருந்தார். என்னையா இவர் மனுஷன், இவ்வளோ நாள் இவர் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துச்சு, திடுதுப்புன்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அண்ணன் பேச மாட்டேக்காரு, சேகர் பாபு அண்ணன் பேச மாட்டேக்காரு, கனிமொழி அக்கா பேச மாட்டேக்காங்க, ஆசா என்ன பேசினாலும் அது கான்ட்ரவர்சியாக மாறிடுது, யாருமே பேசலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு முன்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காராம் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
அவர்கள் எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம். ஏன்னா அவர் மேலே நிறைய வழக்குகள், லஞ்ச ஒழிப்பு இல்லை, லஞ்சம் வாங்கினது, இப்படி நிறைய வழக்குகள் இருக்குது. அதனால் முன்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன செய்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஐஜி பவானீஸ்வரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 70 டீம் இப்போ இருக்காங்க. அதை 270 டீமாக அதிகப்படுத்த போகிறோம். 9 குழந்தை திருமணத்தை தடுத்து நிப்பாட்டியிருக்கோம். ஏகப்பட்ட பெண்களுக்கான அந்த கொடுமைகள் நடப்பதை தடுத்து நிப்பாட்டியிருக்கோம். சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிறது சரியாக அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐஜி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே, இதே மாதிரி கண்டினியூ ஆக வேண்டும் என்பது மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை. இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் ஒரு லவ்வர்ஸ், ஒரு ஆண் ஒரு பெண்ணை அப்படியே தூக்கி போட்டு, அது சாதிய ஏதாவது தான் இருக்கும், ஆனால் அதை பற்றி எதிர்த்து திமுக ஏதாவது பேசினாங்களா? விசிகா கம்யூனிஸ்ட் மட்டும் அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க, அந்த கொலைகளுக்கு காரணம் யார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் திமுக அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா சாதி ஒழிஞ்சிட்டா இவங்களால் அந்த கட்சியை நடத்த முடியாது. சாதியை வச்சு தான் அவங்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லும்போது எப்படி சார் நீங்கள் சாதியை ஒழிப்பீங்க? பெரியாரை தூக்கி வச்சுக்கிடுவாங்க சாதியை ஒழித்து விட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே கட்சி சாதி பார்த்து வேட்பாளர்களை நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், அஸ் எதிர்கட்சி தாவேகாக்கு இது ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்த வேண்டும் என்றால், ஆணவ படுகொலைகள் நடக்கிறது என்றால், அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக எதிர்கட்சி இப்போது குரல் எழுப்பியிருக்க வேண்டுமா வேண்டாமா? இல்லை சார், சாதி பிரச்சனை, நம்ம சாதி பசங்க அதனால் பாதிக்கப்பட்டுருவாங்க, அதனால் இதெல்லாம் கண்டுக்காதீங்க, வேறு ஏதாவது வேலை இருக்கா, ஏன்னா மாத்திரை செல்ஃபோனில் உடைக்கணுமா, வாங்க அந்த போராட்டத்தை நடத்தலாம். நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கியா? எதிர்கட்சினா இப்படிலாம் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு பிரச்சனை, இந்த ஒரு 6 பேர் ஏதோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தியை நான் சொன்னேன் பார்த்தீங்களா? தாவேக்கு ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ என்னென்னா, RS பாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். எப்படியாவது முதல்வர் விஜய் அவர்கள் மீது ஒரு வழக்கை தொடர வேண்டும். அதுக்கான ஒரு செமையான ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் விஜய், வைகோ இருவரும் இணைந்து கூட்டுச்சதி பண்ணிட்டாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்குறதுக்கு கூட்டுச்சதி பண்ணி திமுகவினுடைய இல்லாட்டி முக்கியமான எம்எல்ஏக்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், பேரம் பேசியிருக்காங்க. அதனால் முதல்வர் விஜய் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பா அவருடைய பதவியை பயன்படுத்தி விட்டார், எனவே அவர் மீது வழக்கு தொடர வேண்டும், அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி RS பாரதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சார், இந்த குதிரை பேரத்தில் இப்போ தான் கரூர் டீம் ஒன்று சிக்கியிருக்கான், கொஞ்சம் பார்த்து உட்காந்துக்கோங்க. பள்ளி கல்வித்துறையை அந்த அரசகுமார் அப்படிங்கிறவன் எப்படி சீரழிச்சிருக்காங்கிற கொஞ்சம் ஆர்டிகளை நான் எடுத்து வாசித்தேன், பார்த்துக்கோங்க. வாசிக்க கொதிப்பாக இருக்குது. கொதிப்புனா அந்த அளவுக்கு கொதிப்பாக இருக்குது. தமிழ் பட்சத்தில் வீடியோவாக பதிவு பண்ணுறேன், பார்க்க வேண்டிய அது டாப்பிக்காக இருக்க போகுது. ஒரு 3-4 நிமிஷம் தான் ஓடும். அந்த வீடியோவை பாருங்கள். எந்த அளவுக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறையை சீரழித்து வைத்திருக்கிறார்கள். அன்பில் மகேஷ் அண்ணா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியலை. பட் இந்த மாதிரியான நபர்கள் எப்படி அதை சூறையாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக, மதுரைக்காரங்களுக்கு ரோசம் அதிகம், பாசமும் அதிகம். ஆனால் அதே மதுரைக்காரங்களுக்கு இந்த அரசாங்கம், அதாவது கடந்த முறையெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. நான் சொன்ன மாதிரி கடந்த 5 வருடங்கள் மதுரை அதனுடைய பொழிவை இழந்து விட்டது. நாத்தம் பிடிச்ச மதுரையாக இருக்குது, எங்கே திரும்பினாலும் குப்பை குளங்களாக இருக்குது அப்படிங்கிறத பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் அதே மதுரையினுடைய எம்எல்ஏ, தாவேகாவினுடைய எம்எல்ஏ மாஸ்க் போட்டு ஒரு இடத்துக்கு வராரு. அது வேற எங்கேயுமே கிடையாது, மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலைய கட்டண கழிப்பிடம். மாட்டுத்தாவணி தெரியுங்களா? ஆரப்பாளையம் இருக்குது, மாட்டுத்தாவணி இருக்குது, பெரியார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய கட்டண கழிப்பிடத்துக்கு அவர் போகிறாருங்க. ஏதோ பாலடைஞ்ச பில்டிங், இந்த யூடியூபர்ஸ்லாம் கோஸ்ட்டை தேடி போவாங்க தெரியுமா? ஏய், தண்ணி அங்கே டக்குன்னு விழுந்துட்டுருக்குப்பா, போகிறப்போ பயங்கரமான நாத்தம், அப்படியே அங்கே திரும்பினீங்கன்னா டார்க், ரத்தமாக அங்கே கொட்டி கிடக்கு, அது ரத்தம் கிடையாதா, பாக்கு போட்டு துப்பியிருக்காங்கடா. அப்படி ஒரு நிலைமையில் மாட்டுத்தாவணியினுடைய கட்டண கழிப்பிடம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வெளியாகி இருக்கிறது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இப்போ தாவைக்கு அதை பார்த்துட்டிங்கல்ல, எவனாவது இந்த கட்டண கழிப்பிடத்துக்கு போயிட்டு ஒரு டிசீஸ் இல்லாமல் வெளியில் வந்துடுவான்னு நினைக்கிறீங்க? இந்த கட்டண கழிப்பிடத்துக்கு போனாலே அந்த டோர் ஃபுல்லாக எழுதி போட்டிருப்பாங்க, இந்த பெண்ணினுடைய நம்பர், நான் போயிருக்கேன், நீ போறியா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான சைக்கோக்கள் இருக்கிற வரைக்கும், அந்த சைக்கோக்கள் தான் இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகம் இதை கொஞ்சமாவது கண்டுக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சார். ஆனால் இந்த கட்டண கழிப்பிடத்தினுடைய அந்த நிலைமையை பார்க்கும்போது, இந்தியாவில் வந்து ஏதாவது ஃபாரினர் இந்த கட்டண கழிப்பிடம், டாய்லெட், அதுவும் டாய்லெட் உள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாரிரும் பார்த்துக்கோங்க. எது எப்படியோ இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் இருக்குது, அடுத்த வீடியோவில் பார்த்தலாம். இன்றைக்கி 3வது வீடியோ, மறுபடியும் சொல்லக்கூடாது, எப்பா விக்கி நீ ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன்னு சொல்லி. காலையில் 10 மணிக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும், இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு, நைட்டு முடிஞ்சால் இன்னொரு வீடியோ போட்டுடுறேன், பார்க்கலாம்.
நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். அதற்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் தரணும்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு பகிருங்க, பெற்றோரிடம் கொஞ்சம் அரசியல் பேசுங்கள், அதுவும் உண்மையான அரசியலை பேசுங்கள். நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. இதை நாம் பேசுகிறோம் அப்படிங்கிறத விட இதனால் ஒரு மாற்றம் வரும், அரசியல் படித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பண்பும் அந்த ஒரு வேகமும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.